சமீபத்தில பேட்டி ஒண்ணுல நடிகரும், இயக்குனருமான அண்ணன் அமீர் அவர்கள் வந்து இஸ்லாமிய இயக்கங்களும், அடுத்து இஸ்லாமிய தலைவர்கள் பற்றியும் வந்து ஒரு கருத்து வந்து தெரிவித்திருந்தாரு. அது சோசியல் மீடியால அனைவராலும் ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாகவே அண்ணன் அமீர் அவர்கள் வந்து மிக தெளிவாக பேசக்கூடியவர். தன்னுடைய கருத்த வந்து ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர். அதனாலேயே என்னமோ இந்த இஸ்லாமிய இயக்கங்களையும், இஸ்லாமிய தலைவர்களையும் வந்துட்டு போற போக்குல ஒரு போடு போட்டு அண்ணன் பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கருத்துல வந்துட்டு நம்ம உடன்படல. ஏன் உடன்படல அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். அதுல முதலாவதாக இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் வந்துட்டு திமுக எங்கள வந்து காப்பாத்தும், அதிமுக வந்து எங்கள காப்பாத்தும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அத அப்படி நினைக்கிறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய அளவில் காங்கிரஸ் காப்பாத்திரும், மாநில அளவில் திமுக காப்பாத்திரும் நம்பிக்கையிலே இருக்காங்க. அப்போ நீ இங்க வந்து இவர் காப்பாத்துவார், அவர் காப்பாத்துவார்னு நினைக்கக்கூடாது. உன்னை நீ தான் காப்பாற்றணும். அண்ணன் அமீர் அவர்கள்ட்ட கேட்பதெல்லாம் எந்த இஸ்லாமிய இயக்கம் வந்துட்டு திமுக காப்பாத்தும், அதிமுக காப்பாத்தும் அப்படிங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு இஸ்லாமிய கட்சி, இஸ்லாமிய இயக்கம், இஸ்லாமிய தலைவர்னா தேர்தல் அன்னைக்கு இந்த 2 சீட்டு வாங்குறதுக்காக மட்டும் அப்படிங்கிறத நிப்பாட்டுங்க. 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய இந்த எலெக்ஷனுக்காக ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துவது மிக 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 வந்து மோசமான ஒரு செயல். அதுலயும் குறிப்பா வந்துட்டு இந்த இஸ்லாமிய கட்சிகள் வந்துட்டு இந்த தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா இந்த 2 சீட்டு இஸ்லாமிய இயக்கங்களுக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 26 சட்டமன்ற தேர்தல் வருது. நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பாருங்கள், வழக்கம் போல் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க. ஐயா சாமி, அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமலா இந்த இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் வந்துட்டு இவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கருத்து சொல்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதற்கு அதை பற்றி பேசுவது போல் அதற்கான சொல்யூஷனையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களோ அதே நிலையில தான் வந்து நிற்பீங்க. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா கடந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநாட்டில் மிக தெளிவாக சொன்னாங்க. இந்த அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு, சொந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள், இடதுசாரி கட்சியிலும் இருக்கிறார்கள், அதே போல நமது கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஏன் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவிலும் இருக்கின்றார்கள். What we wanted is fair representation by all the parties to the minority Muslim community. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதன் அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய இந்த 2 சீட்டு இருக்குல்ல, மொத்தமாக இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை ஒரு கட்சியின் சார்பாக ஆதரவு கொடுக்குறாங்களே அதை எடுத்துக்கங்க. எந்த கட்சியில எத்தனை இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்க. இவர்கள் வந்து திமுகவுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, திமுகவை மட்டும்தான் நம்புறாங்க நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் ஒப்பிடும்போது திமுக கொஞ்சம் இஸ்லாமியர்களுக்கு சலுகையும், இஸ்லாமியர்களுக்காக குரலும், இஸ்லாமியர்களுக்காக அதிகமான சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் மட்டும்தான் இவர்களுக்கு நம்ம ஆதரவு தரோம். சரி, இது இல்லாம அல்டர்னேட்டா யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? பாஜகவோட கைகோர்த்து நிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க சொல்றீங்களா? தேர்தலை ஏன் போட்டியிடுறோன்னு தெரியாமலே தேர்தல் நிற்கும் பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்போன்னு சொன்ன சீமான் அண்ணனுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்க சொல்றீங்களா? இல்லைன்னா ஒரே ஒரு சிபிஐ ரைடுக்காக திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு கூட வாய் திறக்காத பாஜக அடிமை விஜய்க்கு வந்து ஆதரவு தர சொல்றீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு கருத்து சொல்றப்போ அதுக்கான சொல்யூஷனையும் நீங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் யோசிக்காமலாம் இங்க வந்து திமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சகித்து கொள்வது போல இருந்தாலும் அடுத்து ஒன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த இஸ்லாமிய கட்சிகள் வந்துட்டு அவங்களே வந்து முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கிறாங்க, அடுத்த கட்ட தலைமுறைகளை வந்து யாருமே உருவாக்கலன்னு சொல்லிட்டு அதற்கு சில எக்ஸாம்பிளும் சொன்னாரு. அதாவது திமுகவில் வந்து உதயநிதி இருக்கிறாரு, பாமகவில் வந்து அன்புமணி இருக்கிறாரு, நாம் தமிழர் அப்படிங்கிற சீமான் இருக்கிறாரு, என்னென்னமோ ஒப்பீடு சொன்னாங்க. எங்களுக்கு சத்தியமா புரியல. அதில் அறிமுகமான தலைவர்கள் நிற்பாங்க, புதிய தலைவர்களை கூட உருவாக்க மாட்டாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க. நாளைக்கு உதயநிதி வருவார், இந்த பக்கம் விஜய் வருவார், இந்த பக்கம் சீமான் நிற்கிறாரு, அந்த பக்கம் அன்புமணி நிற்கிறாரு. அப்படின்னா இஸ்லாமிய இயக்கங்களுக்கு யார் வரணும்?
அந்த வயதை ஊட்டின தலைவர்கள் தானே இருக்கணும். இங்கே மட்டும் ரொம்ப சீனியர் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலி ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாம் அடுத்த கட்ட தலைவர்கள், அதாவது இப்போ திமுக எடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து குறைன்னு சொல்லல, அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லல. அவங்களுடைய கட்சியை அவங்க காப்பாத்துறாங்க, அவங்களுடைய நீதி அது. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த தலைவர் யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடுத்த தலைவர் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட அன்புமணிக்கு அப்புறம் அடுத்த கட்ட தலைவர் யாரு? இவ்வளோ ஏன் தன்னை பெரிய கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய அதிமுகவுடைய அடுத்த தலைவர் யாரு? ஆனா இஸ்லாமிய இயக்கங்கள்னு நீங்க சொல்லக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அடுத்த 4 தலைமுறைகளுக்கு உள்ள தலைவர்களை இன்னைக்கு என்னால காட்ட முடியும். இந்த தலைவர்களை விடுங்க, நீங்க தலைமுறைகளை உருவாக்கலன்னு சொன்னீங்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி மாணவர் இயக்கம் மாணவர்களை வந்து கண்டெடுத்து உருவாக்கி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில இந்த புகைப்படத்துல பாருங்க, மாணவர்கள் பேட்டி அளிக்க சொல்லி பின்னாடி தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்க சொன்ன இத்தனை கட்சிகள்ல எந்த கட்சியிலாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுண்டா? அதுதான் இஸ்லாமிய இயக்கம். வெறும் அற்பமான தேர்தலை மட்டும் வைத்துக்கொண்டு இஸ்லாமிய தலைவர்களையும் இஸ்லாமிய கட்சிகளையும் கொச்சைப்படுத்தாதீங்க. அவர்களுடைய சேவை என்பது சும்மா திஸ் அண்ட் தட்டுன்னு கடந்து போற விஷயமே இல்ல. லட்சக்கணக்கான இளைஞர்களை வழி நடத்துறாங்க. நீங்க சொன்னீங்களே இந்த இஸ்லாமியர்களை வந்துட்டு திமுக காப்பாத்துவாங்க, அதிமுக காப்பாத்துவாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கட்சிகள் எல்லாம் செய்யும் அடக்குமுறைக்கு எதிராக உருவானது தான் இந்த இயக்கங்கள். கண்டிப்பா நீங்க சொல்வது போல பிளவுகள் நிறைய இருப்பதை வந்துட்டு நம்மளும் பார்க்க முடியுது. அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும் தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதே சமயத்துல இன்னைக்கு இஸ்லாமியருக்கோ இஸ்லாத்திற்கோ எதிராக ஏதாவது ஒரு சட்டமோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டா ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய அறிக்கை இன்னைக்கு 10 இடத்துல இருந்து வராங்க. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் 10 இடத்துல நடக்குது. அதுவும் இல்லாம ஒட்டுமொத்தமாக அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பும் சேர்ந்தும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நீங்களும் தெளிவு பெறணும் தான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு.